பிக் பாஸ் புள்ளிங்காங்க தரமாக பண்ணுற ஒன்றா மிஞ்ச எவனும் இல்லைடா. புள்ளிங்காங்க மிஞ்ச எவனுமே இல்லை சொல்ல போனால். ஆனால் வச்சு வச்சு சரிங்க போகிறோம். ஆனால் ஒரே ஒரு ஆளை உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொன்னா எதுவுமே இல்லையாடா. இல்லை கேட்குறேன் புள்ளிங்காங்க உங்களை தான் கேட்குறேன். எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஷோ நைட் ஈவினிங் ஒரு ஷோ ஒன்று வைக்கிற ஒரு டான்ஸ் போட்டான் இப்படி நானே மனசு உடச்சு போயிட்டேன்டா. சொல்ல போனால் அச்சு தாங்க அவங்கள்ட்டடா அப்பா. ஸோ அந்த டான்ஸு இங்கிட்ட ஒரு கேங் ஆடுது, இங்கிட்ட ஒரு கேங் ஆடுது. அந்த பொண்ணு மட்டும் என்னடா தனியாக விட்டு அதை புலம்பு விட்டு அதை கொண்டுட்டீங்கடா. சொல்ல போனால் சாவடிச்சிட்டிங்க. சொல்ல போனால் இங்கிட்டு அந்த கேங் புல்லிங் கேங்கு அங்கிட்டு விளாடுது, அங்கிட்ட ஆடுது, இங்கிட்ட நம்ம தினேஷ் விஷ்ணு கேங் ஆடுது. பாவம்டா அந்த பொண்ணு. இல்லை கேட்குறேன் பாவம். நம்ம ரவீனா பொண்ணு மட்டும் நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பாவம் அந்த பொண்ணு இருக்கிறதே நல்லா நொந்து போயிருக்கும். சொல்லப்போனால் இருக்கிறதே நல்லா நொந்து போய் நான் என்னை விடுங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற நிலமையில வந்திருக்கும். சொல்லப்போனால் இப்போயே அந்த நிலமையில தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் என்னன்னா போன நம்ம எவிக்ஷன்லேயே சொல்லியிருப்பாங்க நம்ம அர்ச்சனா இது மாதிரி நான் வெளில போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்பாங்க. ஐயோ எனக்கெல்லாம் மனசே கஷ்டமாயிடுச்சுடா. சொல்லப்போனால் அந்த பொண்ணு வந்துட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடிடும். நம்ம நோட் பண்ணியிருக்கணும். அதில் வந்துட்டு அந்த டான்ஸ் ஆடும்போது எல்லாருமே மார்னிங்லாம் டான்ஸ் ஆடும்போது இந்த பொண்ணு கரெக்டாக எல்லாருமே ஆடும்போது இந்த பொண்ணு லாஸ்ட் வரைக்கும் ஆடும். எந்த வீடியோலுமே இது ஆடாமல் இருக்கவே இருக்காது. சொல்லப்போனால் எல்லா வீடியோலுமே கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஆடிக்கிட்டே தான் இருக்கும். எந்த பாட்டு போட்டாலும் ஆடிக்கிட்டே தான் இருக்கும். ஜாலியாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தா ரொம்ப எனக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்பா பிக் பாஸ் நீ பண்ணுறியா இல்லை உள்ளே இருக்கவனுங்க அந்த பில்லிங் கேங் பண்ணுறாங்களா என்னன்னே தெரில. சொல்லப்போனால் அப்பா அந்த ரவீனா பொண்ணு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோவேன். ரொம்ப பாவம்டா, ரொம்ப பாவம். ஆனால் ரவீனா பொண்ணு போயிட்டு ஆனால் அட்வைஸ் பண்ணுச்சு. சொல்லப்போனால் அட்வைஸ் பண்ணி இது மாதிரி நீங்கள் வந்துட்டு டான்ஸ் ஆடுங்க, நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லை, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு அந்த முட்டைக்குள்ளேயே உட்காந்துட்டு வெளியிலே வர மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாச்சு. வச்சோ நம்ம ரவீனா வந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இது மாதிரி சொன்னாங்க, நீங்கள் வாங்க ஆடுங்க வாங்க வாங்கன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம நான் அர்ச்சனா மாயா ஒன்று சொன்னாங்க அப்புறம் வச்சுச்சோ என்னால் தாங்கிக்கவே முடியல. சாரி கேட்கணுமா அவங்கள்ட்ட? சாரி எதுக்குங்க சாரி கேட்கணும்? இல்லை எதுக்கு சாரி கேட்கணும்? எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் மன்னிக்கிறது தான் தன்மையை ஒழிச்சு சாரி கேட்டால் தான் நான் பேசுவேன். அப்போ இத்தனை நாள் 2 நாள்லாம் பேசிட்டு இருந்தது என்ன? அர்ச்சனாவை ஒட்டிக்கிட்டு வந்துச்சு, நீ தானே ஒட்டிக்கிட்டு போன? இல்லை நான் கேட்குறது கரெக்டாக இல்லை. அர்ச்சனா தானே ஒட்டிட்டு போச்சு, நீயா ஒட்டிட்டு போன? ஆனால் ரொம்ப பண்ணுறீங்கடா, ரொம்ப பண்ணுறீங்க. சொல்ல போனால் அப்பா அர்ச்சனாட்ட மாயா சொல்கிறாங்க என்கிட்ட சாரி கேட்கலன்னா நான் பேச மாட்டேன், நான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப இதாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறாங்க. என்னடா டேய், இல்லை நான் கேட்குற சும்மா தான் கேட்குறேன். உன்கிட்ட சாரி கேட்டால் மட்டும்தான் பேசணுமா? இல்லைன்னா பேசக்கூடாதா? ஆ இல்லைன்னா பேசவே கூடாது சொல்லப்போனால். அதுவும் அழுதாங்க பாருங்க. அச்சோ செம்ம அழுவுங்க. நான் இது நாள் வரைக்கும் தனியாக இருந்தே நான் பார்த்ததில்ல. டான்ஸ் ஆடி என்னைக்காச்சும் டான்ஸ் ஆடாமல் இருந்திருக்காங்களா அர்ச்சனா? ஆனால் இன்னைக்கு இருந்தாங்கங்க. இன்னைக்கு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு என்னன்னா ஒரு ஒரு தனிமையை ஃபீல் பண்ணுறாங்க. ரவீனாட அப்பயே சொல்கிறாங்க பாட்டு ஓடிட்டு போது எனக்கு ரொம்ப அலோனாக இருக்க மாதிரி இருக்குது, லோன் லோன்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மன உடைச்சல் போன மாதிரி எப்படி இருப்பாங்க அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு குத்தி 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 இந்த பொண்ணையை டார்கெட் பண்ணி அவங்கள ஒரு சிதைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் இது வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி இந்த வேலையை பண்ணுற மாதிரியே எனக்கு தோணுது. மறக்காம நீங்க வந்துட்டு ஓட்டு போடுங்க. அது உங்க விருப்பம். யாருக்கு ஓட்டு போடுறேன் யாருக்கு ஓட்டு போடாதீங்க. எனக்கு ஒரு லைக்கை போடுங்க. சொல்லப்போனா எனக்கு இந்த வீடியோவில் வியூஸே போக மாட்டேங்குது. சொல்லப்போனா எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வியூஸே போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபே வர மாட்டேங்குது. அது இந்த மாதம்லாம் எனக்கு வந்துட்டு வியூஸ் வந்துட்டு இறங்கிக்கிட்டே தான் இருக்கு. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு இந்த வீடியோக்கு மட்டும் லைக்கு அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு எனக்கு ஒரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். எனக்கு ஒரு வியூஸ் வருது, எனக்கு வியூஸ் இது போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.